ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு மை சேனல் ராகுல் ஸ்டோரிஸ். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எந்த படத்தை பற்றின ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னா டெட்பூல் அண்ட் வுல்வரியன். ஸோ இந்த படத்தை பல பேர் பார்த்துருப்பீங்க, பல பேர் பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ இந்த படத்தை பற்றின ஒரு ஷார்ட் விதங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம படத்தோட ஹீரோ டெட்பூல் இருக்கார் இல்லையா, ஸோ அவருக்கு வந்து எப்படியாச்சும் அவெஞ்சர்ஸ் டீமில் சேர்ந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அவெஞ்சர்ஸோட அமைப்புக்கு போய் என்னை வந்து ஒரு அவெஞ்சராக மாற்றுங்க, அவெஞ்சர் டீமில் நானுமே சேர்ந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். அதுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அவெஞ்சர்ஸ் ஆகிறது அப்படிங்கிறது ஒரு சின்ன விஷயமே கிடையாது, ஒரு மிகப்பெரிய விஷயம் அது. ஸோ அதெல்லாம் ரொம்ப ஈஸியெல்லாம் ஆகிட முடியாது, அதுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய ப்ராசஸ் இருக்குது, பெரிய ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ திரும்பி வந்ததுக்கப்புறம் டிவிஏ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு அமைப்பு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உனக்கு என்ன அவெஞ்சர்ஸ் டீமில் சேரணும் அப்படி தானே, ஸோ நாங்கள் ஒரு அசைன்மெண்ட் ஒன்று கொடுக்குறோம், அந்த அசைன்மெண்ட்டை நீ சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி முடிச்ச அப்படின்னா நீ வந்து அவெஞ்சர்ஸ் டீமில் சேர்ந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இவருமே பார்த்திங்க அப்படின்னா அந்த அசைன்மெண்ட்டை பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போவார். ஸோ உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், இது ஒரு எம்சியூ படம். என்ன ஒரு அசைன்மெண்ட்டாக இருக்கும், உலகத்தை காப்பாற்றுறது தான் அந்த அசைன்மெண்ட்டு. ஸோ இவர் தனியாக போய் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணும்போது அதுக்கப்புறமா தான் ரியலைஸ் ஆகுது, இதெல்லாம் நம்ம தனியாக எதுவும் பண்ண முடியாது, நமக்கு ஒரு சப்போர்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வுல்வேரியனை வந்து கூட்டிகிட்டு வருவார். என்னது வுல்வேரியனா, அவர் தான் லாஸ்ட் பார்ட்லேயே போயிட்டார் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணும். இந்த படத்தில் வரக்கூடிய வுல்வேரியன் பார்த்திங்க அப்படின்னா வேறு டைம் லைன்லேருந்து இங்கே வந்திருக்காரு நம்ம டெட்பூலுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக. ஸோ அப்படி வந்து இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து உலகத்தை காப்பாற்றினாங்களா இல்லையா, நம்ம டெட்பூல் வந்து அவெஞ்சர்ஸ் டீமில் சேர்ந்தாரா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மீதி கதை. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த எம்சியூலேயே பார்த்திங்க அப்படின்னா இந்த டெட்பூல் கேரக்டர் வந்து ரொம்ப வித்தியாசமாகவே இருக்கும். அதாவது மற்ற கேரக்டர்ஸ்லாம் ரொம்ப சீரியஸாக வந்து பண்ணியிருப்பாங்க. பட் இந்த கேரக்டர் பார்த்திங்க அப்படின்னா அதுக்குன்னு ஒரு லிமிட்டேஷனே இருக்காது, ரொம்ப ஃப்ரீடமாக இருக்கும். அதுலேயும் அதில் நடிச்சிருக்கிற அந்த எல்லா கேரக்டர்ஸுமே வந்து கிண்டல் பண்ணோம். அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய கேமராமேனு, ஸோ அந்த படத்தில் இருக்கும் ஒரு ரியலிஸ்டிக்காகவே இருக்காது, சும்மா ரொம்ப வந்து யதார்த்தமாக வந்து படத்தையும் வந்து கிண்டல் பண்ணோம். ஸோ அந்த மாதிரி வந்து காமெடியாக கொண்டு போவோம் அந்த கேரக்டர். ஸோ ரொம்ப சூப்பராகவே இருக்கும் அந்த படத்தில். இன்னமும் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, இந்த டெட்பூல் அப்படிங்கிற இந்த கேரக்டர் வந்து ரொம்ப வந்து ஒரு நல்ல வெயிட்டேஜ் கொடுத்தே பண்ணியிருக்கலாம். அதுலேயும் வுல்வேரியனோட கேரக்டர் சுத்தமாக இதில் ஒர்க் அவுட்டே ஆகலை. அவரை சீரியஸாக பண்ணக்கூடிய அத்தனை காட்சியும் பார்த்திங்க அப்படின்னா டெட்பூல் வந்து காமெடி பண்ணிடுறாரு. குறிப்பிட்டு நான் ஒரு சீன் சொல்கிறேனே, அதாவது ஒரு சீனில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வுல்வேரியன் வந்து ரொம்ப சீரியஸாக சொல்லிக்கிட்டு இருப்பார், நான் தெறிக்க விட போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்வார். அதுக்கு வுல்வேரியன் என்ன பண்ணுவார், எல்லோரும் டிஷ்யூ பேப்பர் எடுத்து வச்சுக்கோங்கப்பா, நம்ம ஆள் தெறிக்க விட போகிறாராம் அப்படிங்கிற மாதிரி சொல்வார். ஸோ அதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே சிரிப்பாக இருக்கும், ரொம்ப நல்லாவே இருக்கும். மொத்தத்தில் இந்த படத்தை போய் கண்டிப்பாக போய் பாருங்கள், ரொம்பவே ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட்டாக இருக்கும் இந்த படத்தை பார்க்கும்போது. ஸோ எனக்கு என்ன பர்சனலாக தோணுச்சு அப்படின்னா, நம்ம தமிழ் டப்பிங்கில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய டபுள் மீனிங் படம் டைலாக்ஸாக இந்த படத்தில் இருக்குது. இந்த படம் ஒரு சர்டிஃபைட் படம் தான், இருந்தாலும் நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க எப்படி போய் பார்க்கணும் அப்படிங்கிறத. மற்றபடி இந்த படத்தை போய் பாருங்கள், பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்லேயே பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னுடைய ராகுல் ஸ்டோரிஸ் அப்படிங்கிற என்னுடைய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.